ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய படம் தான் வந்து இறுதி முயற்சி. போன சீசன் பிக் பாஸில் போயிட்டு வந்திருந்தாப்புல ரஞ்சித். இப்போது பிக் பாஸ் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கனால இப்படி சொன்னால் ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். ராசகாபாளையம் பசுபதி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார். ரீசெண்டாக கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்து மூலமாக கொஞ்சம் வைரல் ஆனாப்புல. அந்த படம் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து பெற்றிருந்த நிலையில் இந்த படத்து மேலே நிறைய மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ட்ரெய்லராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி வந்து எடுத்து நடிச்சிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ராசகாபாளையம் பசுபதியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரஞ்சித் அவர்களை வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அப்பாவியான கேரக்டர்ஸை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை வந்து இந்த படத்தில் எடுத்து நடிச்சிருந்தார். உண்மையிலே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் வந்து நடமாடிக்கிட்டு இருக்காப்புல இந்த ஊரில். அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ரஞ்சித் அவங்க ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு அந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே அந்த சீரியல் கில்லர் வந்து எப்படியோ தெரியாதனமாக வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லர் இவங்க குடும்பத்தோட நிலைமையெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்து என்ன நடக்க போகுது, அவர் வந்து என்ன பண்ண போகிறாப்புல அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த கதை. இந்த கதையோட ஒன்லைன் நீங்கள் கேட்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி டிப்ரெஷனில் இறந்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, இந்த பக்கம் ஒரு சீரியல் கில்லர், இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைனாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் படம் முழுக்க இருந்துச்சு. படத்தில் எனக்கு மெயினாக கடைசி வரையும் பார்க்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, அந்த சீரியல் கில்லர் யார், அவன் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து உங்களை கடைசி வரையும் வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கடைசியில் அந்த சீரியல் கில்லர் யாருங்கிறத வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. பார்க்க அது இவங்க தானா அப்படிங்கிறத ரிவீல் பண்ணும்போது பயங்கரமாக ஷாக் ஆவீங்க. ஏன்னா நான் ஷாக் ஆனேன். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இன்னொரு விஷயம், இவங்க அந்த சீரியல் கில்லர் கேரக்டர் வந்து எப்படி எழுதியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போது சீரியல் கில்லர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய படங்களில் பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கும். இந்த சீரியல் கில்லருக்கு இதான் மோட்டிவ், இந்த சீரியல் கில்லருக்கு இதான் மோட்டிவ், இதனால தான் அவங்க வந்து இப்படி மாறினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த சீரியல் கில்லருக்கு ஒரு மோட்டிவ்ங்கிற மாதிரி இடையில சொல்ல வந்திருக்காங்க இந்த கதையில். அதை தாண்டி கடைசியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரை வச்சு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு ரொம்ப யதார்த்தமாக ஒர்க் ஆனதுனால படம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எப்படி இது நடக்கும், எப்படி இது நடக்கும், இதெல்லாம் நடக்காது, இவன் எப்படி இதை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகும்போது ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த லாஜிக், படத்துக்குள்ளே அவங்க ஒரு லாஜிக் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த லாஜிக் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு இந்த படம் முழுக்கவே. ஸோ அது இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், ஹீரோயின் ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு கடன் வாங்கப்பட்ட கடனில் சிக்கிய ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உமன்ஸுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 2 குட்டி பசங்க இருந்தாங்க. அதில் அந்த பையனை விட எனக்கு அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. வில்லன், நான் மெயினான ஒரு டாபிக் உள்ள வரேன். இந்த படத்துக்கு வில்லன் ரோல் மட்டும் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போது ஹீரோ சைடு வந்து ஒரு பயங்கரமான ப்ரெஷரில் இருக்காங்க. அவங்க அந்த கடன் கொடுத்தே தீரணும். இந்த ஆப்வியஸாக அந்த கடன் கொடுத்த அவர் தான் வந்து வில்லன். கடன் கொடுத்தே தீரணும், இவ்வளோ தான் டைம் இருக்குது அப்படின்னாலும் அந்த வில்லன் அடுத்தடுத்து வரும்போது அடுத்து என்ன பண்ணிடுவானோ, அடுத்து என்ன பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து நமக்கு ஏற்படணும். ஆனால் இவர் அடுத்தடுத்து வரும்போதுமே வந்து சரி இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே தான் இருக்காரே தவிர அதுக்கான அந்த ஒரு வெயிட் வந்து ஃபீல் ஆகும். 2-3 தாட்டி வரும்போது நமக்கு ஓகே அடுத்து ஏதோ பண்ண போகிறாப்புல போல அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் வந்து வருது. செகண்ட் ஹாஃப் தாண்டினதுக்கப்புறம் இன்னும் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து மிரட்டிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் வந்து வந்துடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த வில்லன் ரோல் வந்து வெயிட்டாக காட்டி இவன் இவ்வளோ பண்ணுவான் அப்படிங்கிறத வந்து காட்டியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த பயம் வந்து ஃபீல் ஆகிருக்கும். அந்த டென்ஸ் ஃபீல் ஆகிருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராகவே வந்து ப்ளே ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இவங்க காட்ட வந்தது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வில்லன் ரோலை வெயிட்டாக காட்டி அவன் மேலே கோவப்படணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கடனில் மாட்டின ஒரு ஃபேமிலியோட மனநிலை என்ன அப்படிங்கிறத வந்து காட்ட டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெங்கட் ஜனா அப்படிங்கிற
நபர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மென்டாலிட்டியை, அதாவது அந்த கடலில் மாட்டின ஃபேமிலியோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அவங்களுக்கு அந்த சூசைடல் தாட்ஸ்லாம் வரும்போது அவங்க மனநிலை வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்மகிட்ட கேரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே சூப்பராகவே வந்து கன்வே ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லலாம். படத்தில் நெகட்டிவாக என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மியூசிக் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக வந்து பட்டுச்சு. ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் வருது, எந்த சீக்வன்ஸ்லேயும் உங்களுக்கு மியூசிக் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்துச்சு, இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாடல்கள் வந்து எதுவுமே எனக்கு தோணலை. இது ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்து ரிப்பீட்டிவாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். ஒரு இடத்துல வரும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில சீன் தாண்டினதுக்கப்புறம் அதே பாடல் வந்து வரும், இன்னும் ஒரு சில சீன் தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாடல் வந்து வரும். இந்த ஒரு விஷயம் மட்டும் ரிப்பீட்டிவாக ஃபீல் ஆச்சு. என்னடா திரும்பி திரும்பி இதுவே, இங்கே வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாமே, இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மட்டும் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தோணுச்சு. அது ஒரு சில இடங்களில் படத்தோட எமோஷன்லேருந்து டிட்டாச் பண்ணி வெளியே கொண்டு வருதோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமாக வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் பட்ஜெட் வந்து இந்த படத்துக்கு கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் வந்து வந்துச்சு. அந்த கொஞ்சம் குவாலிட்டி எங்கேயோ அடி வாங்குதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்து வந்துச்சு. படத்தை நீங்கள் முழுசாக ஓவராலாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு குவாலிட்டி ஃபீல் வந்து வராது. அவங்க ரொம்ப டீசெண்டான ஒரு படமாக தான் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த கதை தான் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக அந்த வில்லன் கேரக்டரையோ இல்லை அந்த சைக்கோ த்ரில்லர் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த படம் வந்து உட்காந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆப்வியஸாக டேரக்டர் சொல்ல வந்தது அந்த ஃபேமிலியோட மென்டாலிட்டியை, அதில் டேரக்டர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு தரமான ஃபேமிலி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சீரியல் கில்லர் சப்ஜெக்டை வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷான வழியில் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதோட நான் இந்த படத்தோட ரிவ்யூ வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு உங்களுடைய ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.